ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஒர்க்கு தைக்கலாம்னு சொல்லி நான் வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேருந்து ஒவ்வொரு கஸ்டமருக்காக தச்சு முடிச்சுட்டு அப்புறம் கடைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கஸ்டமர் தைக்கிறதுக்கான லைனிங் கிளாத்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தைக்க வீட்டு வேலையை பார்க்க இப்படி வந்து டைம் சரியாயிருச்சு. அதுக்கப்புறமா நைட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தோசையும் சட்னியும் அரைச்சி சாப்பிட்டுட்டு நைட்டு 8:30க்கெல்லாம் நான் வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 8:30 மணிலேருந்து 10:30 வரைக்கும் ஒரு 3 ப்ளவுஸை தச்சு முடிச்சுட்டேன். 3ஆவது ப்ளவுஸ் தச்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா தூக்கமாக போட்டு அசத்தி எடுத்துருச்சு. ஒரு பக்கம் குளிரும் வேற, இன்னொரு பக்கம் தூக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து திட்டு வாங்கிடுவோம். அதனால எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தைக்கலாம், ஒரு பால் பாக்கெட்டையாச்சும் வாங்கி ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கண்டிப்பாக இன்னைக்கு தச்சு முடிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மிஷினை விட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். எப்போதுமே நைட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பால் பாக்கெட் வந்து வாங்கி வச்சிருவேன். இல்லாட்டினா காலையிலையும் சாயந்தரமும் குடிக்கிறதோட அவ்வளோதான். நைட்டு வேலை பார்க்குறப்ப மட்டும் நான் சாயந்தரமே பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுருவேன். இப்போ வந்து பால் மட்டும்தான் நான் வந்து ஆற்றி குடிச்சு எப்போதுமே காப்பி தான் குடிப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து காப்பி குடிக்காதீங்க கெடுதல் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப வந்து என்கிட்ட வந்து கெஞ்சி சொன்னனால அவங்களுக்காக வந்து நான் காப்பி குடிக்கிறதே விட்டுட்டு 2 மாதம் ஆயிடுச்சு. காப்பியே இப்போ வந்து குடிக்கிறதே இல்லை, பால் மட்டும்தான். பாலில் வந்து நாட்டு சக்கரை போட்டு குடிப்பேன். நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா சீனி போட்டு குடிப்பேன், அவ்வளோதான். இப்போ வந்து என் ஃப்ரெண்டும் தச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஊரில் தச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேருமே இப்போ தான் தச்சுக்கிட்டே ஸ்பீக்கரில் ஆன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் 2 பேருமே தச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்போம். எப்போதுமே எல்லா நேரம் பேச மாட்டோம், அப்பப்போ ஃப்ரீ டைம்னு எங்களுக்கு கிடைக்காது. இருந்தாலுமே தச்சுக்கிட்டே ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் வச்சுட்டு நாங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன தைக்க வேண்டியது இருக்குது, எனக்கு என்ன தைக்க வேண்டியது இருக்குது இப்படின்னு 2 பேருமே பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து நான் இந்த 3 ப்ளவுஸையுமே தச்சு முடிச்சுட்டு காலையில் அவங்கள தான் நான் வந்து எழுப்பி விட சொல்லணும். ஒருவேளை நீங்கள் எந்திரிச்சிட்டா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டினா ஃபோன் பண்ணுங்கள். இல்லை நான் எந்திரிச்சிட்டா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், இல்லாட்டினா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு எப்போதுமே இப்படி தான் நாங்கள் 2 பேருமே பேசி வச்சுப்போம். குளிரும் வேற இங்கே ஓவராக இருக்குது. பரவாயில்ல, இந்த ஊரில் குளிர் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் எங்கள் ஊர் கிராமமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இந்த நேரத்துக்கு கூட எங்கள் கிராமத்தில் வந்து உட்காந்து தைக்க முடியாது. கரெக்டாக சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் பனி ஊற்ற ஆரம்பிச்சிடும். எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து என்னோட டெய்லரிங் ரூம்லலாம் ஹாஸ்பிட்டாஸ் தான் போட்டிருக்கோம். போய் உட்காந்த உடனே அப்படியே பனி இறங்கும் பாருங்க. சுத்தமாக என்னால் தைக்கவே முடியாது. இந்த மாதிரி அர்ச்சந்து டைம், முகூர்த்த நாட்கள், அப்புறம் திருவிழா டைம், இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்னால் தைக்கவே முடியாது. அப்படியே குளிர் விடன்னு ஆட்டும். அந்த குளிர்லேயே உட்காந்து நான் தச்சுக்கிட்டு இருப்பேன். கேட்குற டயத்துக்கு கஸ்டமருக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளிர்லேயே உட்காந்து தச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த ஊருக்கு இது வந்து பரவாயில்ல. அப்புறம் சில சமயம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துருச்சுன்னு நான் போய் தூங்க போயிடுவேன். எங்கள் ஊரில் நான் தைக்கும் பொழுது தூங்கிட்டு காலையில் சரி 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சு தச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துருவேன். அப்புறம் காலையில் 4 மணி வந்தோன்னா சுத்தமாக எனக்கு எந்திரிக்கவே தோணாது. அப்படியே வலுக்கட்டாயமாக எந்திரிச்சு போய் அங்கே டெய்லரிங் ரூமில் உட்காந்தேன் அப்படின்னா அப்படியே விடன்னு ஆட்டிரும். சுத்தமாக மிஷினில் உட்காந்து தைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு குளிர் வந்து இந்த கிராமத்தில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். நான் வந்து இந்த இடத்துலையே மிஷினுக்கு பக்கத்துலேயே பாய விரித்து படுத்து தூங்கிடுவேன். எப்போதுமே இந்த அர்ஜென்ட் ஒர்க்கு நைட் நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னா இங்கே மிஷினுக்கு பக்கத்துலேயே பாய விரித்து நான் வந்து படுத்து தூங்கிடுவேன். என் பொண்ணு பையன் 2 பேரும் மட்டும் ரூமில் வந்து படுத்துப்பாங்க. நான் ஒரு ஆள் இங்கேயே படுத்துக்கிடுவேன். அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை. கண்டிப்பாக நீங்களுமே இந்த மாதிரி வந்து சோம்பேறித்தனப்படாமல் ஃபாஸ்ட்டாக தைச்சோம் அப்படின்னா நம்மளால் சம்பாதிக்கவும் முடியும். டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு கஸ்டமருக்கும் பெண்டிங் போடாமல் நம்மளால் ஈஸியாக தைக்க முடியும். கண்டிப்பாக நீங்களுமே முயற்சி பண்ணி தைங்க, சோம்பேறித்தனம் வந்து படாதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.